ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் செலியன்னு ஒரு பக்கம் வந்துட்டு அம்மா இனிமேட்டுக்கு நம்ம கூடயே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. டே என்ன பேச வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம பாக்கியாவோட ரியாக்ஷன். நம்ம ஈஸ்வரி பாட்டி ஒரு பக்கம் அப்பாடா இதுக்கப்புறமா குடும்ப பொறுப்பெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோல, இதுக்கு முன்னாடி தெருவில் விட்டுட்டு போனா நீ பார்த்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆளுக்கு ஆள் ஒவ்வொன்றும் பேசாதீங்கடாப்பா. உண்மைதாங்க, நம்ம வீட்டில் ஒரு சந்தோஷம் நடந்தால் அதை பார்த்து வயிறு ஏறுதும். நம்ம வீட்டில் அதுவும் நமக்கு ஒரு கஷ்டம்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களே கூட அதை குத்தி காமிச்சு பேசுவாங்க. ஏன்னா அவங்க சொல் பேச்சு கேட்காம போயிட்டாங்களாமா. நல்லா வருவீங்கடா, முன்னேற விடுங்கடா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வாழ வீடு, இது என்ன வேற டைலாக்காக இருக்குல்ல. சரி பரவாயில்ல, நல்லா இருக்கு, சுட்டாச்சு. சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வெளில வாக்கிங் போவோன்ற கொடுமைக்கு போனதுக்கு வெளில போகிற மரமெல்லாம் அசோசியேஷனில் நீங்கள் ஒழுங்காக கவனிக்காமல் விட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் ஒழுங்காக பார்ப்பீங்கன்றாங்க. டே நீங்கள் துக்கம் விசாரிக்காதீங்கடா, அதுதான்டா ரொம்ப துக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க வந்துட்டு நான் மறுபடியும் முயற்சி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறாங்க. எனக்கு ரெஸ்டாரண்ட் வச்சுக்கணும், உங்கள் இடத்த வாடகைக்கு தாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷனு. செல்வி ஒரு பக்கம் போகிற இடம்லாம் விசாரிக்கும் போது நீங்கள் என்னாச்சு, கல்யாணம் ஆயிடுச்சா, உன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஏன் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு கேள்வி கேட்குறாங்க. பர்சனல் விஷயத்தெல்லாம் நீங்கள் ஏன்டா கேட்குறீங்க? பிஸ்னஸை பற்றி மட்டும் பாருங்கடா. அதுவும் ஒரு பொண்ணுக்கு பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் இருக்குன்னு விசாரிக்கல குறியா இருக்கீங்க. இதுவே ஒரு பையன் வைக்கிற மாதிரினா பேக்ரவுண்ட் இப்படி தான் விசாரிப்பீங்களாடா அப்படிங்கிற மாதிரி. முதல்ல பையன் பொண்ணுங்கிறத பார்க்குற பாகுபாடு நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்ல தோணுது. நம்ம செல்வி ஒரு பக்கம் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா, நான் கூட நீ அப்படியே விட்டுருவியோன்னு நினச்சேன்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நம்பினவங்கள என்னையும் சரி எப்பொழுதும் நான் கைவிட மாட்டேன், நான் இப்போ தான் எழுந்து நிற்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பாக வீழ மாட்டேன் அப்படின்றாங்க.